ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிக்கி பட்டர் கிட் ஸ்டோரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஒரு கடற்கரை கிராம மக்கள் பற்றிய கதை. இந்த கதையோட எண்ட்ல ஒரு மெசேஜ் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கதையை ஆரம்பிக்கலாமா? அது ஒரு அழகான கடற்கரை கிராமம். இங்க வாழ்கிற மக்கள் ரொம்ப இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வாழ்க்கை எளிமையா இருந்தாலும் நிம்மதியா இருந்தது. மீன் பிடிக்கிறதும் பிடிக்கிற மீன்கிற விற்கிறதும் தான் அந்த கிராம மக்களுடைய தொழில். அந்த கிராமத்துல அன்யா அப்படிங்கிற ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் 6ஆம் வகுப்பு படித்தாள். மிகவும் புத்திசாலி. வகுப்பில் எப்பொழுதும் முதல் மதிப்பெண் பெறுவாள். அன்யாவின் அப்பா கமலன் ஒரு மீனவர். அவரிடம் ஒரு சிறிய படகு ஒன்று இருந்தது. தினமும் அப்படகின் மூலம் சிறிதளவு மீனை பிடிக்க முடியும். அப்படி பிடிக்கிற மீன்களை அன்யாவின் தாயார் கிராமத்து மீன் சந்தையில் விற்பனை செய்வார். அவர்களின் வருமானம் குறைவே இருந்தாலும் அதில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அன்யா வகுப்பில் ரியான் என்ற சிறுவனும் படித்து வந்தான். அவன் குறும்புக்காரன், நன்றாக படிப்பான், நல்ல பையன். அவன் அப்பா அந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர். அவரிடம் பல படகுகள் இருந்தது. நிறைய பேர் வேலை பார்த்தார்கள். ஆனால் அவர் சுயநலமிக்கவர், கஞ்சன். ஒரு நாள் கிராமத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. புயல் வந்து போன பிறகு கடலையும் மீன்பிடி படகுகள் இருக்கும் பகுதியையும் இணைக்கும் முக்கிய நீர் வழித்தடம் மணல் அடைப்பு காரணமாக மூடப்பட்டது. இதனால் மீனவர்கள் படகுகளை கடலுக்கு எடுத்து செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டனர். இதனால் மீன் பிடிக்க முடியவில்லை. அவர்கள் வருமானமும் கேள்விக்குறியானது. அப்போது கிராம மக்கள் ரியாவின் அப்பாவிடம் சென்று, தயவு செய்து உதவுங்க சாமி, நீங்க தான் இந்த பிரச்சனையை சரி செய்து எங்களை காப்பாற்றணும். நான் ஏன் என் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கணும்? இதனால எனக்கு என்ன லாபம்? நீங்களே பார்த்துக்கோங்க. இதை கேட்ட மக்கள் மனம் உடைந்தனர். அப்போது அன்யாவின் அப்பா சொன்னார், நாம எல்லோரும் சேர்ந்து உழைத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வாங்க போகலாம். அவரது வார்த்தையால் அனைவருக்கும் உத்வேகம் வந்தது. அனைவரும் கருவிகள், கூடைகள் எடுத்து மணலை அகற்றத் தொடங்கினர். கூடவே அன்யாவும் ரியானும் தங்களது சிறிய கைகளால் உதவினர். சில மணி நேரங்கள் கழித்து மணல் அடைப்பு நீக்கப்பட்டு நீர் சுதந்திரமாக ஓடத் தொடங்கியது. படகுகள் மீண்டும் கடலுக்கு செல்ல ஆரம்பித்தன. மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். அந்த நாளில் இருந்து அன்யா தன் அப்பாவை பெருமையுடன் பார்த்தாள். கிராம மக்கள் அனைவரும் அவரை மரியாதையுடன் கொண்டாடினர். இப்படியே நாட்கள் சென்றன. பருவமழை பொய்த்ததால் கிராமத்தின் முக்கிய குடிநீர் கிணறு ஒன்று திடீரென வறண்டு போனது. மக்கள் குடிநீர் இல்லாமல் கஷ்டப்பட்டனர். அப்போது ஒரு குழந்தை, அம்மா தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி வேணுமா? தாய் செய்வதறியாது கலங்கினாள். கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து கிணற்றை தூர்வார முடிவு செய்தனர். அடுத்த நாள் கரண்டி, மண்வெட்டி, கொடுவாளி எடுத்துக்கொண்டு மணலையும் கற்களையும் கிணற்றிலிருந்து நீக்க தொடங்கினர். பல மணி நேரம் தோண்டியும் தண்ணீர் கிடைக்கவில்லை. மக்கள் விரக்தியடைந்தனர். மக்கள் அனைவரும் அன்யாவின் அப்பாவிடம் உதவி கேட்டனர். அவரும் உதவுவதாக கூறினார். இரவு அன்யா அப்பா கடற்கரையில் அமர்ந்து யோசித்தார். கடல்ல தான் எத்தனை நீர் இருக்குது, ஏன் இந்த கடல் தண்ணிய நல்ல தண்ணியா மாற்றக்கூடாது? அடுத்த நாள் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். ரியாவின் அப்பா தன்னுடைய திட்டத்தை பற்றி மக்களிடம் விளக்க ஆரம்பித்தார். நம்ம ஊர்ல பருவமழை இல்லாதனால குடிநீர் பிரச்சனை வருது. இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுதான் டீசாலினேஷன் பிளான்ட். டீசாலினேஷன் பிளான்ட்னா கடல் தண்ணிய நல்ல தண்ணியா மாற்றி தரக்கூடிய ஒரு இயந்திரம். முதல்ல குழாய் வழியா கடல் தண்ணி வேகமா இந்த இயந்திரத்துக்குள்ள போகும். இந்த இயந்திரம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ங்கிற தலைகீழ் சமூட பரவல் முறையில் கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பு மற்றும் தேவையில்லாத தாதுக்களை நீக்கி சுத்தமான குடித்தண்ணியை நமக்கு தரும். இந்த இயந்திரம் வாங்க அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. இதை கேட்ட மக்கள் அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அன்யாவும் ரியானும் கூட தாங்கள் சேர்த்து வைத்திருந்த உண்டியல் காசை கொடுத்தாங்க. மக்கள் மனதில் புதிய நம்பிக்கை வந்தது. சில நாட்களில் சிறிய டீசாலினேஷன் இயந்திரம் கடற்கரை அருகே அமைக்கப்பட்டது. குழாய்கள் வழியாக கடல் நீர் வந்தது. சில நிமிடங்களில் பளபளப்பான தூய நீர் வெளியே வந்தது.
அன்யா அந்த நீரை குடித்து பார்த்தாள். நன்றாக இருந்தது. ஆனந்தப்பட்டாள். மக்கள் கைகளை தட்டி கொண்டாடினார்கள். அன்றிலிருந்து குடிநீர் பற்றாக்குறை நீங்கியது. மக்கள் அனைவரும் பெருமையாக சொன்னார்கள், அன்யா அப்பா தான் இந்த கடல் கிராமத்து கதாநாயகன் என்று. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வர்றது காமன் தான். பட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் இட்ஸ் ஓன் சொல்யூஷன். ப்ராப்ளம் பற்றி மட்டும் யோசிக்காம அதுக்கான சொல்யூஷனை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. ப்ராப்ளம் சரியாயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கதை வேணும்னா கிக்கி பட்டர் கிட்ஸ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையில் நாம் சந்திக்கலாம்.